அது நீர்வழி புறம்போக்கு என்று சொல்கிறார்கள். பட்டா அளிக்கப்பட்ட பிறகு அது எப்படி நீர்வழி புறம்போக்கு என்று தெரியவில்லை. அப்படி நீர்வழி புறம்போக்கு இருந்தாலும் கூட அங்க கொரட்டூர் ஏரி இருக்கிறதா என்றால் கிடையாது. கொரட்டூர் ஏரி என்ற பெரும்பான்மையான பகுதியில் தூந்து உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையே இருப்பது ஒரு ஏரியில் தான். பல அரசு அலுவலகங்கள் ஏரிகள் தான் இருக்கு. ஏரிகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து பிரச்சார பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு கவர்ச்சி அரசியலினுடைய அடுத்த கட்டமாக தான் நம்ம பார்க்கிறோம். கவர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. 8 ஆண்டு காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது பாரதிய ஜனதாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறதோ என்ற எண்ணத்தை தான் உறுதி ஆளுமையை நிரூபிப்பதற்காக இந்த பிரச்சார பயணத்தை முன்பே நிரூபித்து விட்ட அடிப்படையில் இப்ப சொல்லல. எடப்பாடி கடவுளை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு கூட்டம் போட்டாலும் கூட காசு கொடுக்காமல் தமிழக மக்கள் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய போக்கு சிந்தனை என்பது தனக்கு சாதகமானவற்றை தங்களுடைய கட்சியும் தங்கள் கூட்டணி கட்சியும் செய்வதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இனிய தமிழ்நாடு நண்பர்களே, நான் உங்கள் வேல் பிரின்ஸ். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு சக்திவேல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் அவருடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இனிய தமிழ்நாடு சார். வணக்கம் சுரேஷ், மகிழ்ச்சி உங்களை சந்திப்பேன். பல வருடங்களுக்கு பிறகு சென்னை மக்களுக்கான போராட்டம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க தான் முன்னெடுத்திருக்கீங்க. அம்பத்தூர் பகுதியில இருந்து அந்த மக்களை வெளியேற்றக்கூடாது அப்படின்ற போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க. அது தொடர்பான விஷயங்கள் என்னன்றது கொஞ்சம் பதிவு செய்யுங்க. பல்லாண்டு காலமாக அரசினுடைய புறம்போக்கு நிலமோ அது மேய்ச்சலோ அல்லது நீர்வழி புறம்போக்கோ அல்லது வேறு எந்த வகையான புறம்போக்கு நிலமோ அதுல 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களை அவர்களுக்கு பட்டாவும் கொடுக்காம அவரை புறம்போக்குல வசிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, வெளியேற்றுவது, வலுக்கட்டாயமாக வெளியேற்று என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கு. அது குறிப்பா நகர பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது. சென்னை போன்ற நகரங்கள்ல நீர்வழி என்பதே இல்லாத சூழ்நிலை ஆகிவிட்டது. குறிப்பா நீங்க அம்பத்தூரை பத்தி பேசும்போது அம்பத்தூர்ல கொரட்டூர் ஏரியினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் இன்றைக்கு அது தூர்ந்து போய்விட்ட ஒன்ற நிலைதான். அதாவது அம்பத்தூர் ஏரி கூட அம்பத்தூர் ஏரி முழுமையாக தூர்ந்து போய்விட்டது. ஆனால் இருந்தாலும் கூட சில சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்கள் அல்லது நீதிமன்றத்தை நாடும் போது அந்த நீதிமன்றம் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டாயப்படுத்துகிறார்கள். அரசு அதிகாரிகளும் இருக்கக்கூடிய நிலைமையை நீதிமன்றத்தில் சொல்வதும் கிடையாது. நீதிமன்றத்துல இவர்கள் 60-70 ஆண்டுகாலமா இருக்கிறார்கள். இங்கு நீர்வழிக்கோ அல்லது மேய்ச்சலுக்கோ இங்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் எடுத்து சொல்லி நீதிமன்றத்தில் தலையிடுவதில் இருந்து தவிர்த்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளை செய்ய வேண்டும். அதுவும் செய்வது கிடையாது. நீதிமன்றம் சொல்லிவிட்ட காரணத்தினாலேயே எடுப்பேன் என்று ஒரு நீதிமன்றத்தின் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் சாதாரண அப்பாவி மக்களை இந்த மாதிரி மேய்ச்சல் புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு அல்லது எந்த சாதாரண ஒரு புறம்போக்குல வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நலிவடைந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான். ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்ல அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க. இப்ப நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் ஏற்பது அல்லது மறுப்பது அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் அப்படின்னும் பொழுது உடனடியாக நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுகிறார்கள். அல்லது அரசிற்கு எதிரான ஒரு செயல்பாடாகவோ இல்ல ஒரு வலிமை மிக்க தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் மூலமோ அந்த நீதிமன்ற உத்தரவை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டு போகிறார்கள். இப்ப இந்த விஷயத்த ஒரு வழக்கறிஞரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பொதுமக்கள் அதை எப்படி அணுகணும்? நீதிமன்றம் என்பது முழுமையாக அரசு அதிகாரிகள் அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது. அதுதான் இது. அதாவது வசதியானவர்கள், பணம் படைத்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் இவர்கள் தொடர்பான நீதிமன்ற ஆணைகளை அமல்படுத்தாமல, நடைமுறைப்படுத்தாமல சாதாரண அப்பாவி மக்கள் என்று வரும்போது அதை முழு வீச்சில நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்ந்து காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒன்றுதான். இது நீதிமன்றம் கூட அப்பாவி மக்களுக்கான கருணை பார்வையை பார்க்க தவறி வருகிறது. அல்லது உண்மையான நிலைமையை அதிகாரிகள் எடுத்து வைத்தும் கூட சில நீதிமன்றங்கள் நீதிபதிகள் தவறான முறையில ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. அந்த வகையில தான் இப்ப இந்த அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், கொரட்டூர், முத்தமிழ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பட்டா அளிக்கப்பட்டது. 1990 அவர்களுக்கு பட்டா அளிக்கப்பட்டது. பட்டா அளிக்கப்பட்டு அவர்கள் வீடுகள் எல்லாம் கட்டிக்கிட்டு வசதியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். 70-80 ஆண்டுகளாக அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அது நீர்வழி புறம்போக்கு என்று சொல்கிறார்கள். பட்டா அளிக்கப்பட்ட பிறகு அது எப்படி நீர்வழி புறம்போக்கு என்று தெரியவில்லை. அப்படி நீர்வழி புறம்போக்கு இருந்தாலும் கூட அங்க கொரட்டூர் ஏரி இருக்கிறதா என்றால் கிடையாது. கொரட்டூர் ஏரி என்ற பெரும்பான்மையான பகுதியில் தூர்ந்து போய்விட்டது. அப்படி தூர்ந்து போன பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் அடிப்படையில் நியாயம் என்று தெரியவில்லை. என்றால் சென்னை மாநகரை எடுத்துக்கொண்டால் நுங்கம்பாக்கம் என்ற ஏரி இருந்தது.
மாம்பழம் ஏரி இருந்தது. இது மாம்பழம் ஏரி, நுங்கம்பாக்கம் ஏரி எல்லாம் தூக்கப்பட்டுதான் இன்றைக்கு தியாகராஜ நகர் இருக்கிறது, நுங்கம்பாக்கம் இருக்கிறது, வள்ளுவக்கோட்டம் இருக்கிறது. பெரும்பாலான பகுதிகள், இன்னும் சொன்ன சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையே இருப்பது ஒரு ஏரியில் தான். பல அரசு அலுவலகங்கள் ஏரிகள் தான் இருக்கிறது. இதெல்லாம் விட்டு சாதாரண மக்களை மட்டும் குறிவைத்து எடுப்பது என்பது சரியல்ல, நியாயமற்றது, போக்கு ஒரு மனிதனின் கடைசி நம்பிக்கையே வந்து நீதிமன்றம் தான். இன்னைக்கு நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் பார்த்தாலே அப்பட்டமாக தெரிகிறது இது மக்கள் விரோதமான தீர்ப்பு அப்படின்னு தெரிகிற பொழுது எதை நோக்கி சார் நம்ம போயிட்டு இருக்கோம்? மக்களுடைய நீதிமன்றங்கள் தான் வந்து மக்களுடைய ஒரு இறுதி நம்பிக்கைக்கு உரிய இடம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அங்க வந்து அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் நீதிமன்றங்கள் செயல்படும் போது அது ஜனநாயகத்துக்கு பெரும் ஆபத்தாக அமைந்தது. எனவே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீதிமன்றங்களுடைய தன்மைகள் மாற வேண்டும். பெரும்பான்மையான மக்கள், ஏழை எளிய மக்கள் கருணை அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வசதிகள், உரிமைகள் எல்லாம் அளிக்கப்பட்டாலுடைய அது ஜனநாயக நாட்டுல அதுக்கு தான் ஒரு வழி வகை. இல்ல, இப்ப ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருப்பவர், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருப்பவர் ஒரு நீதிபதியாக வந்து உட்காரும் பொழுது அந்த கட்சி சார்பான சாதகமான தீர்ப்புகளை வழங்குகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில் இருக்கிறது. இதை வந்து சட்டம் அல்லது நீதிமன்றம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? மக்கள் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? இந்த நீதிமன்ற தீர்வுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம எதிர்பார்க்கிறோம். நீதிபதியாக ஆகிவிட்டால் அவர் அதற்கு முன்பு என்னவாக இருந்தாலும் சரி. இப்ப ரத்னவேல் பாண்டியன் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவர், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர். அதற்கு பிறகு வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் போனார். அதே மாதிரி கிருஷ்ணய்யர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தவர். அதிலேயே வந்து அமைச்சராகவும் இருந்தவர் கேரளால. அதற்கு பிறகு அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்திலேயே செயல்பட்டு அவர் இது பண்ணார். இது மாதிரி பல்வேறு உதாரணங்களை காட்ட முடியும். அதாவது நீதிபதிகள் ஆன பிறகு அவர்களுடைய முந்தைய தன்மைகளை அவர்கள் மறந்துவிட்டு செயல்படும் போது வரவேற்கக்கூடியது. ஆனா பொதுவா வந்து நீதிபதிகள் என்பவர்கள் மனித பண்புகள், இயல்புகள் கொண்டவர்கள் தான். அதாவது ஒரு சில பேர் இதற்கு விதிவிலக்காக கிருஷ்ணய்யர் போன்றவர்கள், ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்கள் இதற்கு விதிவிலக்காக தாங்கள் இருந்த பல நட்புகளை, உறவுகளை அவர்களெல்லாம் ஒதுக்கி விட்டு ஒரு நடுநிலையோடு அவர்கள் செயல்பட்ட காலம் இருந்தது. ஆனா இப்போது கிடையாது. நீங்க சொல்வது போல இது ஜனநாயகத்துக்கு உகந்தது கிடையாது. ஜனநாயகத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நீதிமன்றங்களுடைய போக்குகள் இத்தகையவர்களால் ஏற்படப்படும் போது மிகவும் வருத்தமான ஒன்றுதான். இன்றைய அரசியலில் பேசுபொருளாக இருக்கக்கூடியது நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க அவருடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களுடைய பிரச்சனைகளுடைய அடிப்படையில தான் அதனுடைய தன்மைகளை நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டும் வைத்து நம்ம ஒரு அரசியல் கட்சியை எடைபோட முடியாது. அதே மாதிரி திரு விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் கட்சி என்பது மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியதாக தெரியவில்லை. மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர்கள் எந்த விதமான கோரிக்கையோ அல்லது எந்த விதமான பயணமும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. தேர்தலை மட்டும் அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய அந்த போக்கு என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று கிடையாது. ஆனால் பத்திரிகைகள், ஊடகங்கள் இவற்றை பெரிதுபடுத்துகின்றனே தவிர சாதாரண மக்கள் இவற்றை வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சியை அவர்கள் பார்ப்பது மக்களுக்கு ஆற்றக்கூடிய பங்கு என்ன, மக்களுக்காக அவருக்கு கருத்து என்ன, கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, அதற்காக அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன, எந்த அந்த முயற்சிகள் மூலமாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கையின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்ன என்பதை மக்கள் உணர்வார்கள். அப்படி உணர்வதற்கான வாய்ப்பாக அவருடைய அரசியல் போராட்டங்கள், அரசியல் திட்டங்கள், பயணங்கள் இருக்க வேண்டாம். அது இல்லாம தேர்தலை மட்டுமே அடிப்படையாக வைத்து பிரச்சார பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு கவர்ச்சி அரசியலினுடைய அடுத்த கட்டமாக தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேல அதை வந்து நம்ம பார்க்க விஜய்க்கு போடுகின்ற கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு நடிகர் கமல்ஹாசன் அவர்களே சொல்கிறார். ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து மக்களிடம் பிரச்சாரத்திற்கு சென்றவர் தான், கூட்டங்களை பார்த்தவர் தான். இப்ப மற்ற அரசியல்வாதிகள் வந்து இந்த கருத்தை சொல்வதற்கும் கமல்ஹாசன் அவர்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அவரே அதை வந்து முன்மொழிகிறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவர் மீதான பொறாமையினால சொல்றாருன்னு சொல்லலாமா, இல்ல வந்து அது உண்மையை சொல்கிறார்? விஜய் மீது இருக்கக்கூடிய பொறாமையினால் திரு கமலஹாசன் கூறுவது போல தெரியும். திரு கமலஹாசன் அவர் பட்டதை அவர் வெளியே தெரிவித்திருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் தன்னுடைய சினிமா கவர்ச்சியின் மூலமாக, திரைப்பட கவர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மக்களிடத்திலே செல்வாக்கு பெறலாம் என்ற நம்பிக்கையோடு களத்தை இறங்கியவர் கமலஹாசன். அதுக்கு ஏற்றாப்புலதான் மிகப்பெரிய கூட்டத்தை எல்லாம் கூட்டினார். எங்கு போனாலும் இப்ப கூட்டம்லாம் கூடியது. இருந்தாலும் கூட தேர்தல் என்று வரும்போது மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். அதாவது உண்மையை உணர்ந்திருக்கிறார். நான் என்னுடைய சினிமா கவர்ச்சி, திரைப்பட கவர்ச்சி மக்களிடத்திலே அரசியலுக்காக அது மாறாது என்பதை உணர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அவர் வெளிப்படையாக கூறுகிறார் என்பதுதான்.
அது மட்டும் இல்ல, நீங்க தமிழகத்தினுடைய வரலாறுகளை பார்த்தாலும் கூட அப்படிதான் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, இவர்கள்லாம் இல்லையா, இவர்கள்லாம் வரலையா. திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களும் புதிய கட்சிகளை ஆரம்பிக்கவில்லை. திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சரி பாதியாக பிரித்தார். எனவேதான் குக்கிராமம் வரை, சாதாரண சிற்றூர் வரை, கிராமங்கள் வரை அவருடைய இயக்கம் துவங்கிய உடனே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வலுவாக இருந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்தார். அப்படி உடைத்து அதன் மூலமாக அவர் அரியணைக்கு வந்தார். அப்ப ஆட்சியிடம் ஆட்சியில இருந்த போது அவர் மறைந்து விட்டார். தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பதவிக்கு வந்தாங்க. அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பதவிக்கு வந்து விட்ட காரணத்தினாலேயே அவர்கள் வெற்றி பெற்றார்களா என்றால் கிடையாது. அவர் கூட 1989 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தோல்வி காண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒன்றாக இணைக்கப்பட்ட பிறகுதான் அவர் வெற்றியை காண முடிந்தது. எனவே சினிமா கவர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு உதாரணம் தான் திரு சிவாஜி கணேசனுடைய அரசியல் பயணம், திரு பாக்கியராஜ், அதே மாதிரி திரு சரத்குமார், இப்பொழுது இருக்கிற சரத்குமார் அவர்களுடைய பயணம், திரு டி ராஜேந்தர் பயணம். இப்படி திரைப்படத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு, அந்த கவர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களுக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்று வந்தவர்கள் ஏமாந்து போன சூழ்நிலை இருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அதுதான் நிலைப்பாடு. சில நேரங்களில் ஒரு மாறுபட்ட சூழ்நிலை வரும். திரு என் டி ராமராவ் போன்றவர்கள் ஆந்திராவில் பதவிக்கு வந்தார்கள். ஆந்திராவில் திரு என் டி ராமராவ் பதவிக்கு வருவதற்கு அடிப்படை காரணமே அன்றைக்கு அந்த ஆந்திராவை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவு டெல்லியில இருந்து கோலோச்சிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆந்திர மக்களுக்கான மரியாதை இல்லை என்ற அது அடிப்படையாக வைத்துதான் என் டி ராவ் இறங்கினார். வேறு கட்சிகள் காங்கிரஸ் மீதான எதிர்ப்பு எதிர்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் ஒன்றுமே ஆந்திராவில் இல்லாத சூழ்நிலையில் ஒரு கட்சியை ஏற்படுத்தி ஆந்திர மக்களுடைய அந்த பெருமைமிக்க என்னுடைய மக்களுடைய வீரத்தை நான் கொண்டு போகிறேன், மானத்தை காப்பாற்ற போறேன் என்று சொன்னதுனால அவருக்கு எடுபட்டது. அதாவது மிகப்பெரிய வெற்றிடம் எதிர்கட்சியில் இருந்தது, அவர் நிறைவு செய்தார். எனவேதான் வெற்றி அடைந்தது. அத்தகைய சூழ்நிலை இங்கு இருக்கிறதா என்றால் கிடையாது. என்ன இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதை மீறி நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. இன்னும் பல்வேறு கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்க முடியும், எல்லாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் திரு விஜய் உள்ள நுழைந்து அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்றால் ரொம்ப ரொம்ப கடினம். ஒருவேளை ஒரு கொள்கை ரீதியான, அதாவது மக்கள் ரீதியான ஒரு கொள்கை திட்டத்தை அறிவித்து அதன் மீது செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல பெற்றிருந்தா ஒருவேளை அவருக்கு மக்கள் கொள்கை அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, கள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல, வெறும் திரைக்கவர்ச்சி மட்டுமே வெற்றியை தரும் அப்படின்னா நடிகர் விஜய் தொடர்ந்து அடுத்து எம்ஜிஆர் ஆவார், கமல்ஹாசன் 2.0 ஆவார். அவர் எங்க ஆவார் என்பதை நம்ம சொல்லிட்டோம், எங்கேயும் ஆக மாட்டாங்கிறது நம்முடைய கருத்து. அவர் அதை உணர்வார், தேர்தல் முடிந்த பிறகு உணர்வார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நாட்டில். ஆனா எதிர்கட்சிகளோட கருத்து கடந்த 8 ஆண்டுகளாக எங்களை வதைத்தெடுத்து விட்டு நீ ஜிஎஸ்டி குறைப்பதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு மீண்டும் வழக்கம் போல் ஒரு மோடி மீதான எதிர் தாக்குதல் தான் தொடுக்கப்படுகிறது. ஒரு சராசரி மனிதராக இந்த சமூகத்தின் விஷயங்களை புரிந்து கவனிக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு உலகு ஏறக்குறைய உண்மைதான். அதாவது ஜிஎஸ்டியில இப்பொழுது அரசு, மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்துதான் செய்திருக்கக்கூடிய அந்த சீர்திருத்தம் என்பது 4ஆக இருந்தது 2ஆக மாற்றி இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடியது. இது முன்பே திருத்தப்படக்கூடிய ஒன்று, ஆரம்ப காலத்திலேயே நீங்க செய்திருக்க வேண்டிய ஒன்று. இப்ப என்ன சொல்றீங்க, ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்க விட்டுறோம். இந்த பொருளாதார வளர்ச்சி நீங்க 8 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க ஏன் செய்யல? சாதாரண மக்கள் மீது ஏன் தேவையற்ற முறையில மிகப்பெரிய ஒரு வரி விதிப்பு செய்தீர்கள்? ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்து இந்த 8 ஆண்டு காலத்துல இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் என்ன? அரசு மறைக்க பார்க்குது. எனவே எதிர்கட்சிகள் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை பொறுத்தவரை சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியான கருத்து. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்கணும், நீங்க இது பரிசாத்த முறையில சோதனை அடிப்படையில் ஜிஎஸ்டி நீங்க அறிமுகம் செய்யும் போது ஒரே ஒரு வரி 5 விழுக்காடு அல்லது 4 விழுக்காடு அல்லது 2 வரி கட்டமைப்பு 1, 4 இல்லைன்னா 8 என்று சாதாரண ஆரம்பித்து அதற்கு பிறகு அதை படித்து அதற்கு பிறகு செய்திருக்கணும். ஆனால் நீங்கள் செய்தது என்ன, மிகப்பெரிய அளவில் 28 விழுக்காடு 38 விழுக்காடு என்று வரியை போட்டுவிட்டு இப்பொழுது 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 8 ஆண்டு காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் என்ன? நீங்கள் திடீர்னு நீங்க சீர்திருத்தம் நீங்க கொண்டு வந்து நீங்களே செய்வது சீர்திருத்தம் கிடையாது. இது உங்களுக்கு தெரியாமல் இருந்த வாய்ப்பு கிடையாது. பல உலக நாடுகளில் இந்த ஜிஎஸ்டி முறையில 2 தான் இருந்தது கட்டமைப்பு, இல்லைன்னா ஒரே ஒரு கட்டமைப்பு, வரி கட்டமைப்பு தான் இருந்துச்சு. அப்ப அதனால நீங்க புதுசு கிடையாது. ஜிஎஸ்டி நீங்கள் அறிமுகப்படுத்தியது புதிது கிடையாது. இந்தியாவில் வேண்டுமென்றால் புதிதாக இருக்கலாம், ஆனால் உலக நாடுகளில் இது ஒன்று சரி ஒன்றது. எனவே மத்திய அரசு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. ஆனால் தவறை திருத்திக் கொண்டதற்காக நம்ம வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி இன்னும் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உறுதியா
ஜிஎஸ்டியினுடைய அந்த முறையை வந்து இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். வரி விதிப்பு என்பது இன்னும் குறைக்கப்பட வேண்டும். 4 விழுக்காடு இருக்காங்க, 4 விழுக்காடு ஒரு அதிகமான அளவு கொண்டு வர வேண்டும். சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துவதெல்லாம் முழுமையாக வரி விலக்கு நீக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நீக்கப்பட வேண்டும். அது இன்னும் சின்ன பல பொருட்கள் மீது இன்னும் இருக்கிறது. குறிப்பிட்ட சில பொருட்கள் மீது அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவு பெரும்பான்மை அளவு 4 விழுக்காடு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னும் அதிகமான அளவு முழுமையாக ஏழை எளிய மக்களுக்கான வரி விதிப்பு என்பது முற்றிலுமாக நீக்கப்படும். இந்த அவதூறு வழக்கு வந்து கிரிமினல் வழக்கு அப்படின்றதுல இருந்து சிவில் வழக்காக மாற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதாக உச்சநீதிமன்ற நீதிபதி சுரேஷ் சந்திரா அவருடைய அமர்வுல நீதிபதி சுந்தரேஷ் அவர்கள் குறிப்பிடுறாரு. மற்ற நாடுகள்ல, வெளிநாடுகள்ல வந்து அது ஒரு சிவில் வழக்கா தான் இருக்கு, நம்ம தான் கிரிமினல் வழக்கா அதை நம்ம நடைமுறைப்படுத்துறோம், இதை மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு நீங்க உடன்படுகிறீர்களா, அல்லது வந்து எப்படி ரியாக்ட் பண்ண விரும்புறீங்க? நான் முழுமையாக அதுல உடன்படுறேன். என்ன, இந்தியாங்கிறது பேச்சுரிமை உள்ள நாடு, எழுத்துரிமை உள்ளது, கருத்துரிமை இருக்கிறது. எனவே இந்த கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாவற்றையும் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கும். அந்த உரிமைகளை நம்ம அவதூறா பயன்படுத்தக்கூடாது இல்லை? அவதூறா பயன்படுத்தும் போது, அவதூறு என்று நினைக்கும் போது நீங்க வந்து அதற்கான உரிமையியல் அந்த ரீதியான வழக்குகளை தொடுத்து அதற்கான இழப்பீடுகளை நீங்கள் பெறலாம். ஏனென்றால் நீங்க இந்த நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட வழியில எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நடப்பது கிடையாது. ஒருவரை இன்னொருவரை மட்டப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்னும் போது அவர்கள் என்ன பண்றாங்க, பல்வேறு வகையான முறைகளை கையாளுகிறார்கள். அப்படி பல்வேறு வகையான முறைகளை கையாளும் போது பாதிக்கப்பட்டவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு நெடுநாள் ஆகும். அது என்ன, நாம் அசிங்கப்படுத்தப்பட்டோம், கேவலப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு பல நாள் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டம் இருக்கிறது. ஏனென்றால் ஒன்று இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறது, பெரிய ஊடகங்கள் இருக்கிறது. பெரிய ஊடகத்துல, தொலைக்காட்சி ஊடகத்துல ஒரு செய்தியை பரப்பி விடுகிறார்கள். செய்தியை பரப்பி விட்ட பிறகு என்னால வேணா அதுக்கு பதில் சொன்னா கூட அவங்க 10 நிமிடம் பரப்பியது நான் சொன்னா அரை நிமிடத்துல முடிச்சிடுறாங்க. அப்ப என்னுடைய விளக்கம் போய் சரியாக சேர முடியவில்லை எனக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. எனவே ஒரு கருத்துக்களை சொல்லுவதற்கான உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர் இது என் மீது அவதூறான கருத்தாக இது பரப்பப்படும், இது நடக்காத ஒன்று என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். மீறி அதுக்கான என்ன இழப்பீடு, உரிமையியல் வழக்கு தொடுத்து இழப்பீடு வாங்கிக் கொள்ளலாமே தவிர இதற்காக அவர் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு வீணாக வழக்கறிஞர் நீதிமன்றங்களுடைய நேரத்தை வீணடித்து சரியான முறையில் நீதிமன்றங்கள் செயல்படாத இதுல நம்ம ஒரு இலகுத்தன்மையை உருவாக்கிட்டோம் அப்படின்னா யார் மேல வேணாலும் ஒரு அவதூறை பேசிட்டு ஒரு கட்டணத்தை அபராதமாக செலுத்திட்டு போயிடலாம் அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் போது அதற்காகவே சில குழுக்கள் தயாராக இருப்பாங்களே. இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கிரிமினல் சிறை தண்டனை என்ற ஒரு விஷயம் அவங்களை தடுப்பு இருக்கிறது. ஆனா நீங்க அதை நீதிமன்றத்துல என்ன, குற்றவியல் வழக்குகள் என்பது நீங்க நிரூபிப்பது என்பது முழுமையாக நிரூபிக்கப்பட வேண்டும். உரிமையியல் வழக்குல அது மாதிரி கிடையாது. உரிமையியல் வழக்குல இவர் செய்திருக்கிறார், அவதூறு செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலே அதற்கான இழப்பீடை தரக்கூடிய வாய்ப்புகள் உரிமையியல் இதுல இருக்கு. ஆனா குற்றவியல் அப்படி கிடையாது. நீ எந்த விதமான நீக்க உறவு இது இல்லாம முழுமையான முறையில நீங்க நிரூபிக்கணும். சாட்சியத்தின் அடிப்படையில் நிரூபிக்கும் போது அது வாய்ப்பு இருக்கிறது. எனவே குற்றவியல் வழக்கு தொடர்பு தான் அடிப்படை என்றால் அது நிரூபிப்பது மிகப்பெரிய அளவு சிக்கலான ஒன்று. இப்ப நீங்க ஒரு 1000 வழக்கு குற்றவியல் இந்த அவதூறு வழக்குகள் போட்டாங்க, அவதூறு வழக்கு போட்டாங்க, 1, 2 தான் வெற்றிகரமா முடிவடைகிறது. ஏறக்குறைய 98 விழுக்காடு வழக்குகள் அப்படியே தள்ளுபடி தான் ஆகிறது. ஏன்னா அதன் தீர்வு கிடையாது. தீர்வு என்பது நீங்க உரிமையியல் நீதிமன்றத்துல ஓரளவு புரிந்து கொண்டாலே, ஆமா செய்திருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலே இழப்பு தருவதற்கான வாய்ப்புகள். இப்ப டி.ஆர். பாலு அவர்கள் மீதான அவதூறு வழக்கில் குறுக்கு விசாரணை செய்வதற்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் முதல் முறையாக எதிர்த்தரப்பினர் குறுக்கு விசாரணையில் ஈடுபடுறாங்க. அதுவும் ஒரு பிரபலமான மனிதர்கள். இப்ப இந்த விஷயம் எப்படி சார் இந்த வழக்கு போகும்? அண்ணாமலை அவர்கள் குறுக்கு விசாரணை செய்து அவர் செய்தது அவதூறு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் திரு டி.ஆர். பாலு மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா அவர் வைத்திருப்பது ஊழல் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாரு. அது இப்போது வழக்கு தொடுத்திருப்பவர் டி.ஆர். பாலு. வழக்கில் இன்றைக்கு குற்றவாளி ஆக்கப்பட்டிருப்பவர் திரு அண்ணாமலை. அண்ணாமலை தன்னை நிரூபிப்பதற்காகத்தான் இப்ப வழக்கில் செய்யணும். திரு டி.ஆர். பாலுவை அவர் தண்டிக்க வேண்டும் என்று அந்த வழக்கில் கோரவில்லை. ஒரு அவதூறு வழக்கை தவறுதலாக திரு டி.ஆர். பாலு தொடர்ந்து விட்டால் என்று நீதிமன்றம் நினைத்தால் நீதிமன்றம் திரு டி.ஆர். பாலு அவர்கள் மீது ஏதாவது
அஹ், அஹ், ஒரு தண்டனை அளிக்கலாம். தண்டனைங்கிறது இதுதான் கிடையாது, இந்த தண்டனை கிடையாது. ஒரு தவறான வழக்கை தொடர்ந்த காரணத்துக்காக அவர் மீது இழப்பீடு தொகை அவர்கள் உறுதியாக நீதிமன்றம் அறிவிப்பது வாய்ப்பு. ஆனா பொதுவா திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் வைத்துவிட்ட பிறகு அவரே நேரடியாக குறுக்கு விசாரணை செய்வது என்பதெல்லாம் நம்ம இந்த வழக்கறிஞர்களை ஒதுக்கி வைத்து அவர்கள் செய்வது போலதான் தோன்றும். அது இதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் மிக குறைந்த வாய்ப்புகள் தான் இருக்கிறது இல்ல நீதிமன்றம். அவர் ஒரு பிரபலமான மனிதர் என்பதால் நீதிமன்றம் அனுமதிக்கிறதா அல்லது சராசரி சாதாரண மனிதனுக்கும் இந்த வாய்ப்புகள் வரும்? நீதிமன்றம் இவர்கள் அது மனு போட்டிருக்கிறார்களா அல்லது அவர் தான் செய்ய போகிறார் என்பதை சொல்லி இருக்கிறார்களான்னு தெரியவில்லை. கருத்தை ஒரு வழக்கறிஞர் அவர்கள் அண்ணாமலையினுடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அவர் எது மனு போட்டிருக்கிறாரா அல்லது அவர் அனுமதி மிக்க நீதிமன்றங்களை இப்போது நம்ம காத்திருந்து தான் பார்க்கிறோம். அதிமுகவினுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக எதுவாக இருந்தாலும் திரு இபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் அமித்ஷா அவர்களை சென்று சந்திக்கிறார். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அமித்ஷாவை சென்று சந்திக்கிறாங்க. இப்ப அதிமுகவை வழிநடத்துவது பாஜக தான் அப்படின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஒரு அரசியல் களத்துல இந்த மாதிரியான ஒரு கட்சிக்குள்ளார இருக்கிற பிரச்சனையை டெல்லியில போய் பேச வேண்டிய அளவுக்கு அதிமுக ஒன்றும் அவசியம் கிடையாது. அது ஒன்றும் தேசிய கட்சி இல்ல, தேசிய கட்சியினுடைய மாநில பிரிவு இல்லை. அப்ப அவங்க கிட்ட பேசும்பொழுது அவருடைய குற்றச்சாட்டை உண்மை நம்ம பார்க்கலாமா? அந்த மாதிரி உறுதியாக அது நீங்க கொடுக்கக்கூடிய தோற்றம் தான். அமித்ஷாவை யார் வேணாலும் பார்க்கலாம், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல குறிப்பிட்ட வகையில உங்க கட்சியில இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்து சொன்னதற்காக அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் நேரடியாக சென்று திரு அமித்ஷாவை பார்ப்பது. அதே போல அதை தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷாவை பார்ப்பதும் என்ன சொல்கிறதா, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது பாரதிய ஜனதாவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறதோ என்ற எண்ணத்தை தான் உறுதிப்படுத்த. ஒருவேளை திரு அமித்ஷாவுக்கு இதில் தொடர்பு இல்லை, பாரதிய ஜனதாவுடைய தலைமைக்கும் இதில் தொடர்பு இல்லை, அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய உள்கட்சி விவகாரங்களை தலையிடவில்லை என்றால் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரு செங்கோட்டையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இவர்கள் சந்திக்கிறார்கள். இவர்கள் வேறு காரணங்கள் சொன்னாலும் கூட, திரு செங்கோட்டையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு காரணங்களை சொன்னாலும் கூட சந்தித்தது எதற்காக என்பது உலகம் அறிந்த ரகசியம் தான். எனவே இந்த உலகம் அறிந்த ரகசியத்தை நம்ம மறைத்தளம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே ஆனால் இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறத ஒரே கேள்வி. ஒரு அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய கூட்டணி கட்சி என்று பார்த்தாலும் கூட ஒரு கட்சி தன்னை முழுமையாக நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குவதோ என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்துகிறார்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்மறையாக அமைந்துவிடும். அது அவர்களுடைய வளர்ச்சிக்கோ அல்லது அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கோ அது சரியான ஒரு ஊன்றுகோலாக இருக்காது. கொள்கை அரசியலை பேசக்கூடிய திரு சீமான் அவர்கள் இன்று மக்களுக்கான பிரச்சனைகளை பேசாம மரங்களின் மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு இப்படின்னு போறது அவர் உண்மையிலுமே வாக்கு அரசியலில் ஈடுபட நினைக்கிறாரா அல்லது வாக்கு அரசியலை பயன்படுத்தி தனக்கான ஆதாயத்தை பெற நினைக்கிறாரா சார்? எப்படி பாக்குறோம் சார்? அவர் எதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நம்ம ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா உறுதியா இந்த மக்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மாறுபட்டு மரங்களினுடைய மாநாடு, மலைகளினுடைய மாநாடு என்று நடத்துவது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா அரசியல் என்பது அவரவர்கள் அவர்களுடைய விதத்துல தான் செய்வாங்க. அவர்களுக்கு எந்த வகையில் அரசியல் செய்ய தெரிகிறதோ அந்த வகையில தான் அரசியல் செய்வார்கள். எனவே அவரை பொறுத்தவரை மலைகளின் மாநாடு, அரசு மாடுகளினுடைய மாநாடு, அதுபடி மலைகளினுடைய மாநாடு நடத்துவதன் மூலமாக நாம் நம்முடைய கருத்தை கொண்டு செல்ல முடியும் என்று நினைத்து செயல்படுகிறாரோ என்பது தெரிய கிடையாது. எனவே அது அவருடைய அரசியல் பார்வையில அது அவருக்கு சரியாக தெரிகிறது, அதை செய்கிறார். ஆனால் நம்முடைய பார்வையில அது சரியான பார்வை என்று பார்த்தால் கிடையாது. இது அரசியல் கருத்துக்களை ஓரம் தள்ளிவிட்டு மக்களை திசை திருப்பி அதன் மூலமாக தாமும் அரசியல் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடுகள் போலதான் போன்றது. தாவேகாவுக்கும் திமுகவிற்கும் இடையில் தான் போர், அதாவது அவர்களுக்கான போட்டி. ஆனா அது இரண்டாவது இடத்திற்கான போட்டி, முதல் இடத்துல அதிமுக தான் இருக்கிறது அப்படின்னு திரு இபிஎஸ் அவர்கள் குறிப்பிடுகிறாரு. அவருடைய இந்த பிரச்சார பயணங்களை எப்படி பாக்குறீங்க? அவர் தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதா கருதுறீங்க? அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நடத்தக்கூடிய இந்த பிரச்சார பயணங்கள், தேர்தல் பிரச்சார பயணங்கள்ல தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பதற்காக இந்த பிரச்சார பயணத்தை முன்பே நிரூபித்து விட்ட அடிப்படையில் இப்ப சொல்லல திரு எடப்பாடி பழனிசாமி. நானும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை மிக்க தலைவன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய
சுற்றுப்பயணம் என்பது இருக்கிறதே தவிர நான் முன்பே ஒரு ஆளுமை என்பதை நிரூபிப்பதற்காக அவர் செல்லவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு, அவருடைய ஏற்பாடுகள், இந்த திட்டங்கள் எல்லாம் வெளிப்படையாக காட்டுகிறது. இது அவர் எல்லாரும் பேசக்கூடிய ஒன்றுதான். தேர்தலில் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம், மற்றவர்கள்லாம் இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி போடுவார்கள் என்பது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒன்றுதான். அந்த வகையில தான் அவருடைய கூட்டணி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டங்கள் கூடுகிறது. இப்ப எல்லாரும் கூட்டம் கூடாத தலைவர்களே கிடையாது தமிழ்நாட்டில். எனக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டங்கள் கூட்டப்படுகிறதா, அது மிகப்பெரிய திரைப்பட நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண தலைவராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் கடவுளே நேரடியாக தமிழ்நாட்டுக்கு கூட்டம் போட்டாலும் கூட காசு கொடுக்காமல் தமிழக மக்கள் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. எனவே கூட்டம் வருகிறது என்றால் கூட்டங்கள் கூட்டப்படுகிறது. எனவே கடவுளே விதிவிலக்கு ஆக முடியாது என்ற சூழ்நிலையில இந்த சாதாரண தலைவர்கள் செல்லும் போது கூட்டம் தானாக கூடியது என்று சொல்வதை ஒரு காலம் நம்ப முடியாது. அது திரு விஜயா இருந்தாலும், திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், திரு ஸ்டாலினாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனா திரு நரேந்திர மோடி அவர்களாக இருந்தாலும் கூட இதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை யார் வந்தாலும் கூடப்படக்கூடிய கூட்டம் என்பது கூட்டப்படக்கூடிய கூட்டமாக தான் அமைந்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவை நம்ம எந்த காலத்திலும் எடுக்க முடியாது. டிஜிபி அலுவலகத்தின் முன்பு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால் தாக்கப்பட்ட விஷயங்களை வீடியோல பார்த்திருப்போம். எல்லாருமே செய்திகள் பார்த்தோம். தாக்கியவரின் மீது வழக்கு இல்ல, தன்னை தற்காத்து கொண்டவரின் மீது வழக்கு அப்படின்றது இன்று திமுக அரசிற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்களிடம் ஏற்படுத்துகிறதுன்றதை ஏன் அவங்க உணர மாட்டாங்க? பொதுவா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறது எப்படின்னா, ஒருத்தன் தாக்கப்படும் பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? இது சாதாரண எளிய மனிதனுக்கும் இதுதானே. ஒரு வழக்கறிஞரா நீங்க இந்த விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க அவர் மீது குண்டர் சட்டம், அவர் மீது பல வழக்குகள் இருந்திருக்கலாம் அல்லது குற்றங்கள் இருந்திருக்கலாம், அது தனிப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு அவர் வழக்கிற்குள் சிறைக்குள் தள்ளப்படுவதற்கு காரணம் அந்த ஒரு நிகழ்ச்சி. தாக்கியவர்களின் மீது இதுவரை எந்த வழக்கும் கிடையாது. அப்ப அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தால் எதை வேணா செய்யலாம் அப்படின்ற மனப்போக்கு நீ மக்கள் மத்தியில பதிவு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு என்பது வேறு. அவர்களுக்கு அனுமதி அளிப்பதில், அவர்கள் எல்லை மீறுவதில், அதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவர்களுக்கு எளிதாக வழங்கப்படும். இப்ப அரசு ஒரு எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுவது கிடையாது. அவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. அந்த போராட்டத்தில் எல்லை மீறுவதற்கு அனுமதி கிடையாது. அப்படி எல்லை மீறினாலும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுப்பதனை கூட திராவிட முன்னேற்ற அணி அது கூட்டணியை பொறுத்தவரை எந்த நடவடிக்கை கிடையாது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் எல்லை சாதாரண நடந்த சம்பவம் கூட செல்வ பிறந்தகை அவருடைய படத்தை எரிச்சதுக்காக அதிமுகவினர் கைது செய்யப்பட்டார்கள். அதே காலையில இபிஎஸ் அவருடைய படத்தை எரிச்சதற்காக காங்கிரசார் கைது செய்யப்படவில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல அதேதான் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க புரியதுதான் நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய போக்கு சிந்தனை என்பது தனக்கு சாதகமானவற்றை தங்களுடைய கட்சியும் தங்கள் கூட்டணி கட்சியும் செய்வதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகள் செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, முடக்க பார்க்கிறார்கள். இல்ல, இது அவர்கள் கூட வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும்போது நீதிமன்றம் அதுல ஒரு நியாயமான முறை எடுக்கணும் இல்லையா? ஆனா அரசின் படி செயல்படுதுன்னு பாக்குறது எப்படி பாக்குறது? அதான் நம்ம முன்பே நீதிபதிகளுக்கு கூட அந்த தொலைக்காட்சிகள்ல விஷயங்களை பார்த்திருப்பாங்க. அதை பார்த்தும் கூட தாக்கியவர்களின் மீது எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க கேள்வியை கேட்கலாம். உங்களுடைய கேள்வி என்ன கேட்டதுன்னா, நீதிமன்றங்கள் மீது நீங்க முழுமையான நம்பிக்கை வைக்க, ஆனால் நீதிமன்றங்கள் நீங்க மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இல்லை என்பதுதான் பொதுவான ஒரு கருத்து. அப்படி மக்கள் நீதிமன்றங்கள் மீது அல்லது தங்களுடைய இறுதி வாய்ப்பு உள்ள ஒரு இடம் நீதிமன்றம் தான், தெய்வத்திற்கு அடுத்ததாக நீதிமன்றத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நீதிமன்றங்கள் அப்படி செயல்படுகிறதா என்றால், நம்ம முன்பு பேசியபடி நீதிபதிகள் என்பவர்கள் அது நீதியை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கும்போது சூழ்நிலை வராது. ஆனால் பெரும்பாலான நீதிபதிகள் அவர்கள் ஆட்சிக்கும் அரசுக்கும் அவர்கள் ஆட்சியாளர்களுடைய அந்த அரசு அதிகாரிகள் சொல்வதையும் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுகிறதே தவிர, எனவே நீதி விசாரணை முறையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கட்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூறுவது போல நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதிகள் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து இது சரியா தவறா, எடுத்த நடவடிக்கைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டாம். இப்ப நீங்க திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பத்தி சொன்னீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி மீது பல்வேறு வழக்கில் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட சம்பவத்தின் காரணமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கருத்தை பரப்புகிறார் என்ற அடிப்படையில் தான் அவர் மீது குண்டாஸ் போடப்படுகிறது. அப்ப குண்டாஸ் போடப்பட்டால்
அதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. குண்டாஸ் வெளிப்பட்டால் அதுக்காக நீதிபதிகளுடைய குழு, அந்த குழு அது ஏற்கிறதா இல்லையா என்று சொல்லி அதற்கு அது 2-3 மாதங்கள் ஆகிறது. இது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதாவது இவர் மீது ஏர்போர்ட் மீது குண்டாஸ், வேற வழக்கில் கூட குண்டாஸ் போட்ட பிறகு உயர்நீதிமன்றத்தை நாடினா என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக உயர்நீதிமன்றம் அதை விசாரித்து தீர்ப்பிடணும். அந்த நடைமுறை கிடையாது. இப்ப அந்த நடைமுறை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இத்தகைய நிலைப்பாடுகள் இருக்கு. ஒருவேளை இப்ப பல்வேறு முறை இப்ப இந்த இவர் இருக்காரு பாருங்க, நம்ம சவுக்கு சங்கம் மீது கூட குண்டாஸ் போடப்பட்டது. இது குண்டாஸ் போடு இப்படி தேவை அரசியல் காரணங்களுக்காக அல்லது அரசியல் ரீதியான எண்ணங்களுக்காக குண்டாஸ் போடும்போது உயர்நீதிமன்றம் தலையிடணும். இது உண்மையாக எண்ணத்தோடு போடப்படவில்லை, இவர்களுக்கு குண்டாஸ் போட வேண்டிய அடிப்படை கிடையாது என்பதை உயர்நீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு வழக்கு தொடுக்கிறார்கள். வழக்கு தொடுத்தவுடன் உயர்நீதிமன்றம் என்ன பண்ண வேண்டும், உடனடியாக தலையிட்டு அந்த வாரமே அவர்களுக்கு முடிவை தெரிவிக்க வேண்டும். ஆனால் கிடையாது. உயர்நீதிமன்றமும் 2 மாதம் 3 மாதங்கள் 4 மாதங்கள் எடுத்துக்கொண்டு செல்லும் போது இதை ஒரு அது தண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே நீதிமன்றம் சில நேரங்களில் தங்களுடைய கடமையை செய்ய தவறும் போது ஆட்சியாளர்களை பயன்படுத்துகிறார்கள். அதுதான் இதெல்லாம் நடக்கும். எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாரத்துல 4 நாட்கள் தொகுதியில தங்கி மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் அவருக்கு அந்த சிந்தனை வருமா? இந்த கட்டளை ஏன் வெற்றி பெற்ற அப்பவே தெரிவிக்காம இன்னைக்கு அவர் குறிப்பிடுறதுக்கான காரணமா நம்ம பார்க்கலாம். சராசரி அரசியல்வாதியாகத்தான் அவரும் இருக்கிறார் இல்லையா? ஒன்று மட்டும் வெளிப்படையா தெரிகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே தொகுதியில் இல்லை இதுவரை. அதைத்தான் மறைமுகமா தமிழக முதல்வர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்க 4 ஆண்டு காலம் இல்லாத காரணத்தினாலதான் நீங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க தொகுதியில மாதத்திற்கு 4 நாட்கள் 5 நாட்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், இப்ப இவ்வளவு நாள் அது செயல் இல்லை. அவர்கள் மக்களை புறக்கணித்து விட்டார்கள், மக்களை அவர்களுடன் சென்று பார்ப்பது கிடையாது, மக்களுக்கு அவர்கள் தொடர்பு அறிந்து விட்டது என்பதை உணர்ந்த பின்புதான் தமிழக முதல்வர் கூறுகிறார். எனவே தமிழக முதல்வர் இப்போதாவது உணர்ந்து கூறியதற்காக நம்ம நன்றி தான் தெரிவிக்கணும். குறைந்தபட்சம் இன்னமையாச்சும் 4 நாட்கள் 5 நாட்கள் இருக்க வேண்டும் தொகுதியில் என்று சொல்வது கூட தவறு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும்பாலான நேரங்களில் அங்கதான் இருக்கணும். அவருடைய மக்கள் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பேசணும். நீங்க மக்களையே சந்திக்காம நீங்க சென்னை தலைநகரிலே இருந்து விட்டு நாங்க மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறோம் என்று சொல்வது கூட எடுத்து சரியாக முறையில் இருக்காது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு அத்துமீறல்கள் நடக்கிறது. காவல்துறை அத்துமீறல்கள், அரசு அதிகாரிகளுடைய அத்துமீறல்கள் பொதுவாக நடைபெறுவதற்கு காரணமே இது மாதிரி மக்களுடைய அந்த பிரதிநிதிகள் அவர்களுக்கான இடத்துல இருந்து செயல்படாமல் பெரும்பாலான நேரங்களில் அந்த தொகுதியை விட்டு வேற இடங்களில் இருப்பதுதான் காரணம். குறைந்த அளவு இன்றைக்கு உண்மையை ஒத்துக் கொண்டதற்காக தமிழக முதல்வருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அதாவது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றங்கள் தொகுதியிலே இருக்கிறது கிடையாது என்பது. திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமான பெருந்தலைகள் இதில் சிக்குவார்கள் அப்படின்ற விஷயங்கள் வெளியில கசியுகிறது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது உண்மையாலும் நியாயம் கிடைக்குமா அல்லது அதிகாரம் தனது சக்தியை செயல்படுத்தி ஒண்ணுலாம் ஆக்கிடுவாங்கன்னு பாக்குறீங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஒரு தனி நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது பல்வேறு அடிப்படைகளை சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு நீதிபதி அவருடைய ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் நடைபெற்ற நிகழ்வா இருக்கிறதுனால அந்த தீர்ப்பு சரியா இல்லையா என்பது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்வதை பொறுத்துதான் இருக்கிறது. ஒருவேளை மேல்முறையீடு செய்யவில்லை, நாங்கள் சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லும் போது அவர்கள் இந்த விசாரணையை எதிர்கொள்வதற்கு தயாராக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சார் இது எதிர்க்கணும்? தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று கிடையாது, 2 ஒண்ணு தானே. அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சி தானே இருக்கிறது. எனவே அவர்கள் இது எத்தகைய விசாரணை ஏற்பட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதுதான். ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் இதை எதிர்த்து போகாமல் இருந்தால் அல்லது உச்ச நீதிமன்றம் செல்லுவோம் என்று சொன்னால் அவர்கள் தாங்களுடைய விசாரணை சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது நம்பி அவர்கள் இதை எதிர்த்து செல்கிறார்கள் சொல்ல வேண்டும். எப்படியா இருந்தாலும் இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டதான். எனவே அதில் நம்ம கருத்து எல்லா கட்சிகளும் அரசியல் பிரச்சாரங்களில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக மக்கள் முற்போக்கு கட்சி அரசியல் களத்தை நோக்கி எப்போ போறீங்க? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா? என்ன முறையான சூழல் நடக்கிறது? மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த குறிப்பா இந்த ஏழை எளிய மக்கள், நலிவடைந்த மக்கள், இந்த மாதிரி புலம்பெயர்ந்த மக்களினுடைய
பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அமைப்புகளை நாம் ஏற்படுத்தி நடத்தி வருகிறோம். தேர்தலுக்கு விரைவில் வந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தால தேர்தல் குறித்த முடிவுகளை நாங்கள் விரைவில் எடுப்போம். அதுல முக்கியமான உங்ககிட்ட நான் கேட்க விரும்பிய ஒரு இது, இலங்கை தமிழர்களுக்கான குடியுரிமை தொடர்பான போராட்டங்கள்ல நீங்களும் பங்கெடுத்திருந்தீர்கள். இந்திய அரசு வந்து அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும், 2005க்கு முன்பு வந்தவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனா அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமும் இந்த போராட்டத்தை குடியுரிமை வேணும்னு கேட்டு போராடின யாருமே ஒரு நன்றி அறிவிப்பு இல்ல, மத்திய அரசுக்கு ஒரு பாராட்டு இல்ல. எதனால அப்படியே தயங்குறீங்க? மத்திய அரசு செஞ்சிருச்சுன்றதுனாலயா? மத்திய அரசு இதுவரை தெளிவான ஒரு கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. இல்ல, அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு குடியுரிமை பொறுத்தவரை அமித்ஷா எதுவும் கூறவில்லை. அமித்ஷா கூறியிருப்பது இவர்களை அப்புறப்படுத்துவது, வெளியேற்றுவது, அல்லது இவர்கள் தங்களுடைய காலம் முடிந்த பிறகு இங்கு தொடர்ந்து தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதை மறைமுகமாக கூறுவதற்குத்தான் 2015க்கு முன்பு வந்தவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறார். அவர்கள் குடியுரிமை வழங்குவதாக கூறவில்லை. அவர்கள் தொடர்ந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் குடியுரிமை வழங்கப்படும் தெளிவாக சொல்லியிருக்காரு சார். கூறவில்லை. அதாவது அவர் கூறியிருப்பது ஒண்ணுதான். அவர்கள் 2015க்கு முன்பு வந்தவர்கள் தொடர்ந்து இங்கே இருப்பதற்கு, ஏனென்றால் பிற பகுதிகள், பிற நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் ஒருவேளை இந்த 2015க்கு பின்பு வந்திருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா வந்து பல நாடுகள், இப்ப பர்மா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள், இங்க இருந்தெல்லாம் வந்திருந்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா விதிவிலக்கு இருக்கிறது. இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், அதே மாதிரி பௌத்த மதத்தினர், சைனர்கள் வந்தா கிடையாது. அதே மாதிரி நம்ம பங்களாதேஷ்ல கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப இலங்கையில் இருந்து இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அந்த விதிவிலக்கு. இல்ல, இது தொடர்பா நம்ம கொஞ்சம் விரிவான விளக்கங்களை பேச வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இது ஒரு ரிலாக்ஸேஷனா பார்க்கலாம் இல்லையா நீங்க இந்த விஷயத்த? அந்த வகையில் நம்ம வந்து அது வரவேற்றலாம். அந்த கூட்டத்திலேயே நீங்க சொன்னப்பல இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை முன்னெடுத்திருந்தீங்களா வழக்கறிஞர் புகழேந்தி தலைவர்? அன்னைக்கே வந்து பிறகு இந்த தகவல் வந்திருந்தது. அதுக்கு அப்படியே வந்துருச்சு நினைக்கிறேன். அனைமா அதுல நன்றி தெரிவிச்சோம்னு நினைக்கிறேன். நானே பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது ஈழத்தமிழர்கள் அதற்கு முன்பு வந்திருந்திருந்தால் அவர்கள் மீது எந்த விதமான அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது என்ற அந்த உறுதிமொழி இருக்கு பாருங்க. அதை வரவேற்றோம், எல்லாருமே வரவேற்றோம். தமிழ்நாட்டிலும் பல பேர் வரவேற்றிருக்காங்க. அது என்னன்னா ஒரு முழு மனதோடு வரவேற்றிருக்கலாம் இல்லையா என்பது தெரியல. அவ்வளவுதான் வரவேற்றிருக்கிறார்கள். உறுதி அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் குடியுரிமை அளிப்பதை பற்றி ஒரு உத்தரவாதம், ஒரு உறுதிமொழி இதுவரை மத்திய அரசு தரவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்லியிருப்பது வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சைனர்கள், பௌத்தர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. மற்றவர்களுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்காங்க. எனவே அந்த குடியுரிமை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதுல விளக்கம் கொடுத்திருந்தா, குடியுரிமை சட்டத்துல இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் விளக்கு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு நன்மையாக அமையும், குடியுரிமை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். அதை மத்திய அரசு செய்ய முன்வர வேண்டும். இப்பொழுது மத்திய அரசு வந்து ஆனா இப்படி தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்ந்து இங்கே இருப்பதற்கு எந்த விதமான சிக்கலும் நாம் இருப்பதற்கு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய காரணத்தினால அடுத்த கட்டமா மத்திய அரசு இதை செய்தால் நம்ம வரவேற்போம். மிக்க நன்றி சார். எங்களின் கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் இருந்திருக்கிறீர்கள். மக்கள் பணி, அரசியல் பணி, வழக்கறிஞர் பணி என பல பணிகளுக்கு இடையே இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கியதற்காக மிக்க நன்றி. நன்றி, ஜெயஹிந்த் சார். நன்றி.